வாழ்ந்து வந்த ராஜா. அவனுக்கு பணம் புகழ் எல்லாமே இருக்கும், ஆனா மன நிம்மதி மட்டும் இல்ல. அதனால மன நிம்மதி தேடி அவரோட ராஜ்யத்தை விட்டே வெளியே போறாரு. அவரும் ஏறாவது கோயில் இல்ல, பார்க்காத சாமி இல்ல, ஆனா எங்கேயுமே மன நிம்மதியே கிடைக்கல. அப்படி ஒரு இடத்துல பழங்குடி மக்களால் வழங்கப்படும் பஞ்சுருளி தெய்வத்தை பார்த்தோம். இந்த ராஜாக்கு அளவில்லாத மன நிம்மதி. உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் வேணாம் பஞ்சுருளி. உனக்கு சுக சந்தோஷம் நிம்மதி கொடுத்தா என் மக்களுக்கு நீ என்ன கொடுப்ப? நீ என்ன கேட்டாலும் கொடுக்கற. என் குரல் எது வரைக்கும் கேட்டுச்சோ அது வரைக்கும் இருக்கிற நலங்களை என் ஜனங்களுக்கு கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, என் கூட என் தோழ உக்கிர ரூபியோ இருப்பான். கொல்ல மாத்திரம் தந்துடணும். யாருபடி இருந்தா ಹೊತ್ತು ಗೊತ್ತಿದ್ದಾರೆ. ನನ್ನ ರಾಜಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಂತು ಕೇಳುವಂತ ವಾಡಿಕೆ, ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆ ಆದ್ರೂ உறுதியே குத்தினாரு. பஞ்சுருளி, இப்போதைக்கு நான் கேட்கறதுக்கு எந்த கேள்வியும் இல்லை. நான் கேட்கணும். இந்த இடம், நிலம், சொத்து இது எதுவுமே இந்த ஊருக்காரங்களுக்கு சொந்தம் இல்லை. பேசாதான் சொல்றல. இது உங்களோடது கூட இல்லை, என்னோடது. நீங்க தான் இதை எனக்கு திருப்பி கொடுக்கணும். ಬಹಳ ಒಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಗೊತ್ತಿನಾರೆ. ನಿಮ್ಮ ಜಾಗ ನಾನು ಹಿಂದಿರಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ. ಊರಿನವರ ಜಾಗವನ್ನು ನಾನು ನಿಮ್ಗೆ ಹಿಂದಿರಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ. ಆದ್ರೆ ನಾನಿಲ್ಲಿವರೆಗೆ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ನೆಮ್ಮದಿಯನ್ನು ನೀವು ಹಿಂತಿರಿಸಿ ಕೊಡಬಹುದು ಗೊತ್ತಿನಾರೆ. இது பாருங்க, உங்களால திருப்பி எனக்கு கொடுக்க முடியாதா? பரவாயில்ல, இதை நான் எங்க போய் வாங்கணுமோ அங்கேயே போய் வாங்கிக்கிறேன். ಕೋರ್ಟಿಗೆ ಹೋಗ್ತಿ, ಆದ್ರೆ ನಿನ್ನ ತೀರ್ಮಾನ ಮೆಟ್ಲಲ್ಲಿ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. ಜಾಗ ಊರಿನವ್ರದ್ದು, ಅದರ ತೀರ್ಮಾನ ಇವತ್ತಲ್ಲ, ಮುಂದೊಂದು ಕಾಲ ಬರಬೇಕಾಗ್ತದೆ. நல்ல ஊருக்காரங்கள்தா. இப்போ பேசுறது தெய்வமா இல்ல வேஷம் போட்டவரா? ದೈವವ ನರ್ತಕನ ಇವತ್ತೇ ತೀರ್ಮಾನ ಆಗಿ, ನರ್ತಕನಾದ್ರೆ ನಾನು ನಿಮಗೆ ಸಿಗುವಂತವನಾಗ್ಲಿ, ದೈವವಾದ್ರೆ